சிண்டுவும் மிண்டுவும் கட்டிய வீடு. ஓரழகான காடு. அங்கே சிண்டு மிண்டு அப்படின்னு 2 சுட்டி முயல்கள் நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் நமக்கென்று தனியாக ஒரு வீடு கட்டிக்கொள்ளலாம் என்று 2 பேரும் முடிவு செய்தார்கள். சிண்டு முயல் சொன்னது, மிண்டு, நாம சின்னதா பாதுகாப்பா நமக்கு தேவையான அளவு ஒரு வீடு கட்டிக்கலாம். அப்போதான் அதை சுத்தம் செய்ய அதை பாதுகாப்பதும் சுலபம் என்றது. மிண்டு முயல் சொன்னது, இல்லை இல்லை, நான் கட்டினா பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடுதான் கட்டுவேன். உள்ளே ஓடி பிடித்து விளையாடும் அளவுக்கு பெரிதாக இருக்கணும், எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படணும் என்று ஆசைப்பட்டது. வீடுகள் தயாராகின. சிண்டு முயல் ஒரு மரத்தின் அடியில் தனக்கு தேவையான அளவு ஒரு சிறிய அழகான வலை தோண்டியது. அது கச்சிதமாகவும் கதகதப்பாகவும் இருந்தது. மிண்டு முயல் ஒரு பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்து மிக பெரிய குகை போல ஒரு வீட்டை தோண்டியது. உள்ளே 10 அறைகள் இருப்பது போல கட்டியது. பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தது. நாட்கள் கடந்தன. மிண்டு முயலுக்கு தனது பெரிய வீட்டை பராமரிப்பதே பெரிய வேலையாகிவிட்டது. சுத்தம் செய்ய முடியவில்லை. தினமும் அந்த பெரிய வீட்டை கூட்டி பெருக்கவே மிண்டுவுக்கு நேரம் சரியாக இருந்தது. விளையாட நேரமே இல்லை. ஒரு நாள் ஒரு தந்திரக்கார நரி அந்த பக்கம் வந்தது. சிண்டுவின் வீடு சிறியதாக இருப்பதால் நரியால் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் மிண்டுவின் வீடு மிக பெரிய வாசல் வைத்திருந்ததால் நரி சுலபமாக உள்ளே எட்டி பார்த்தது. மிண்டு பயந்து போய் வீட்டின் இன்னொரு மூலைக்கு ஓடி ஒளிந்து கொண்டது. குளிர்காலம் வந்தது. சிண்டுவின் சிறிய வீட்டில் காற்று அதிகமாக உள்ளே வராமல் கதகதப்பாக இருந்தது. சிண்டு நிம்மதியாக தூங்கியது. மிண்டுவின் வீடு மிக பெரியது என்பதால் குளிர்காற்று விர் என்று வீட்டிற்குள் வீசியது. மிண்டுவால் குளிரை தாங்கவே முடியவில்லை. வீடு முழுவதும் காலியாக இருப்பதால் பயமாகவும் இருந்தது. கடைசியில் குளிரும் பயமும் தாங்க முடியாமல் மிண்டு ஓடி போய் சிண்டுவின் சிறிய வீட்டின் கதவை தட்டியது. சிண்டு, என்னை காப்பாற்று, என் பெரிய வீட்டில் என்னால் இருக்க முடியவில்லை, குளிராகவும் பயமாகவும் இருக்கிறது என்று அழுதது. சிண்டு சிரித்துக்கொண்டே மிண்டுவை உள்ளே சேர்த்து கொண்டது. அப்போதுதான் மிண்டுவுக்கு புரிந்தது, தேவைக்கு அதிகமான பெரிய வீடு ஆபத்து மற்றும் கஷ்டத்தை தான் தரும், கச்சிதமான சிறிய வீடே மகிழ்ச்சியை தரும் என்று. இந்த கதையின் நீதி, நாம தங்குற வீடு நமக்கு வசதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தா போதும். அளவுக்கு மீறி பெருசா வீடு கட்டுனா அதை பராமரிக்கிறது கஷ்டம், வீண் செலவு. அதாலதான் ஔவையார் இடம்பட வீடு எடேல்னு சொல்லியிருக்காங்க.